எல்லாம் பழுத்தே கீழே விழுந்துருச்சு. சரி இதையாவது கரெக்ட் டைமுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். அவ்வளோதாங்க. பயங்கரமாக முள் வர குத்துது நறுக்கு நறுக்குன்னு. எங்க சூப்பர். அவ்வளோதான். கொஞ்சமாக புளி போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மத்து போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பான அறுவடையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன அறுவடை பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்னைக்கு வாங்கிட்டு வந்த அந்த செடிகளை இன்னைக்கு தான் நடவு செய்ய போகிறேன். நடவு செய்யறதுக்கே நேரம் இல்லை. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்களா. மழை பெஞ்சதுனால ஈரம். அப்பயும் எங்கே இடம் வைக்கிறதே தெரியல எனக்கு. ரெண்டு தம்பி எங்கே வைக்கலாம்? ஒரு இடத்த பாரு. ஏன்னா எங்கே வைக்கலாம்? இந்த இங்கே ஒன்று வச்சிடலாம். இது பாரு என்னமோ மறைக்குது. சூப்பராக பலாப்பழம் பழுத்துருச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பலாப்பழத்தையே நாங்கள் கரெக்டான டைமுக்கு பிக்கல. எல்லாம் பழுத்தே கீழே விழுந்துருச்சு. சரி இதையாவது கரெக்ட் டைமுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பழம். இந்த மரத்தில் ஃபஸ்ட்டு பழம். எங்கள் தம்பி வீட்டார் இங்கே குடியிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி இங்கே வச்சேன் இந்த மரத்தை. அவங்க தண்ணி விளைக்கல ஒரு தண்ணிலாம் போகுது இல்லைங்களா, அது வேஸ்ட்டாக போகக்கூடாது. டே என்னால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மதியம் பிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. பயங்கரமாக முள் வர குத்துது நறுக்கு நறுக்குன்னு. வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்குது. இது என்ன பழம்னு தெரியல. வாங்கி வைக்கும் போது எதை வாங்கி வச்சிட்டேன். ஆனால் என்ன வெரைட்டின்னு தெரியல. போய் வெட்டி பார்க்கலாம் என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம். கட்டரை எடுத்துக்கோ. 3-4 செம்பருத்தி வச்சுட்டேன் பாருங்க. இங்கே ஒரு செம்பருத்தி வச்சாச்சு. பூ பூத்தா தான் தெரியும் என்னென்ன கலர்னு. ஆனால் அழகான கலராக தான் இருந்துச்சு வாங்கும் போதே. இது ஒன்று 2, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். 2 3 செம்பருத்தி தானே இருக்குது. அதான் 3 செம்பருத்தி வச்சாச்சு. சூப்பராக 3 வச்சாச்சு. பூ பூக்கட்டும் பார்க்கலாம். இந்த பூச்செடி தாங்க மைசூர் போயிருந்தப்ப அங்கேருந்து பிடுங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குதுல்ல பாருங்கள். ரெட் கலரு எல்லோ கலரு. ஒரு விதை பிடுங்கிட்டு வந்தேன். ரெட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி பிடுங்கிட்டு வந்தேன் விதைங்கள. அதை காணும். அந்த செடி வரலையாட்டுக்குது. ப்ளைனாக ரெட்டு வந்திருக்கு, ப்ளைனாக எல்லோ வந்திருக்கு. அழகாக இருக்குது. பார்க்குங்களெல்லாம் இந்த செடி தான் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். விதைகளை எடுத்துகிட்டு வந்தேன். அது போட்டு முளைக்க வச்சேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி போகலாம். நம்ம மலைக்கு வச்ச செடி எல்லாமே நல்லா வந்துருச்சு. பொத்து பொத்துன்னு கேக்குதா? அது தான் கேக்குது. ஓ இது இங்க வாங்கல. மொத்தம் 3 பழம் வந்துருச்சு. இங்க கையை எப்படி வச்சு பாருங்க. முள்ளு குத்துது. கெட்ட புத்திக்காரியா. நாங்க தான் வெட்டி தூக்கம்னு தூக்கிட்டு வந்தேனே. உள்ள அப்ப கோலு அதுக்கு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வெட்டணும். அதுக்குதான் என்ன இருக்காருல்ல. வீணா போயிருண்டா. வெட்டி ஆளு கொஞ்சமா கொடுத்துடலாம்டா. அம்மா வெட்டி இன்னைக்கு நம்ம ஜாம் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா ஜாமு. எனக்கு சிங்கப்பூர்காரங்க வாங்கிட்டு ஜாமே சாப்பிட்டுக்கிறேன். இது வெட்டி கொடுத்தா ஜாமால செஞ்சா பரவாயில்ல. எனக்கு இது வெட்டலாம் வெட்டுறது கூட பிரச்சனை இல்லை. செய்யணும்னு சொல்றீங்க செஞ்சாங்கன்னா கூட பரவாயில்லையா. எனக்கெல்லாம் போய் செய்ய தெரியாது. வினிஷா கூப்பிடுங்க. அவதான் கத்துக்கிட்டு இருக்கால. அப்படித்தான் வெட்டிட்டு போயிருக்கோம் இல்ல. ஆனா இதுதான் எதுவும் ஓட்டப்பட்டு தின்னாது. ஆமா தானே. எல்லாம் யானை பிச்சு காலில் வச்சு அழுத்தி புட்டு விட்டு அப்படியே பிரிச்சு பிரிச்சு எடுத்து. யானை வேறங்க. சும்மா அனிமல்ஸ் திங்காது இல்லை. ஆனால் யானை தின்றது. வல்லவனுக்கும் வல்லவன் ஒருத்தர் இருப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி இது யாரும் நம்மளை கொல்லக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு இப்படி முள்ளு வச்சிருக்குது. ஆனால் இதையும் எடுத்து போட்டு முழுங்குற அளவுக்கு இன்னொரு மிருகம் படைச்சிக்கிறான்ல ஆண்டவன்.
இங்க நல்லா இனிப்பா இருக்குதுடா. எனக்கு ஒன்று கொடுறா, எனக்கு ஒன்று கொடுங்கடா. அமரே சார் தெரியல. அமருக்கு ஒன்று கொடுறா. கூட்டு நிறையா இருக்கு. சாவியில நிறைய கூட்டு இருக்கு. டேய் பூட்டு பூட்டுக்கு சாவி வச்சா திருட வந்து பூட்டை திறந்து விடுவாங்க. நாங்கள் சாவி மறைச்சு வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு போறீங்க மரத்துக்காய் ஊட்டி விட்டுருங்க அப்படியே. கொஞ்சம் ஏமா இந்த கட்டை கூட வந்து வடநாட்டு பக்கம் இதை கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களாமாங்க. எங்கள் கார்பெண்டர் சொன்னார். அவர் வந்து வடநாட்டுக்கார் இல்லையா, அந்த தம்பி தான் சொன்ன அப்படி இந்த கட்டையை நடுத்தண்டை வந்து வெட்டி நாங்கள் குழம்பு வைப்போம் அப்படின்னு. உங்களுக்கு யாருக்காவது இந்த குழம்பு வைக்க தெரிஞ்சிச்சுனாக்கா எனக்கு ரெசிபி போடுங்க, நானுமே வச்சு பார்க்குறேன். வடகாட்டன் தம்பிக்கிட்டே நீ ரெசிபி கேட்க வேண்டியதானே. அவனை என்னத்தை சொல்லுவான், அவன் சொல்கிறது எனக்கு புரியவும் புரியாது. அப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு. 2 பழத்தையுமே கட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் கட் பண்ண 2 பழத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வந்திருக்கு. இது அப்படியே சக்கரவர்த்தி கொண்டு போய் கொடுத்தலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிறத 2ஆக பிரித்து அவங்க தம்பி வீட்டுக்கும் நமக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயே பழம் கட் பண்ணும் போதே பாதி கட் பண்ணி இங்கே வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆளு கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பழம் முழுசாக இருக்குது, அது கட் பண்ணும் போது அப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அது இன்னும் 2-3 நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. ஓகே, இவ்வளோ பழம் இன்றைக்கி அறுவடை நடந்திருக்கு எங்கள் வீட்டில். இன்றைக்கி வந்து என்ன செடி வந்து பதியம் போட போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ரோஜாப்பூ செடி தாங்க. இது வந்து டபுள் கலரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி நாட்டு ரோஸ் வந்து அதிகமாக பூக்குதோ அது மாதிரி இது நிறையா பூக்கும். இப்போ தான் மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த டைமில் கொஞ்சம் பதியம் போட்டு வைக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு வரவங்க பார்க்குறவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணி ஒரு 4-5 பதியமாவது கொஞ்சமாக பதியம் போட்டு வைக்கலாம். அதுக்கு தான் வந்தேன். அது இல்லாமல் இப்போ போகும்போது மூஞ்சில் இடிக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் கட் பண்ணிட்டோமாக்கா செடியும் வந்து புது துளிர் வைக்கும், நமக்கு பதியமும் அதிகமாக வந்துடும். சரிங்களா? ஓகே. மழை பெஞ்சு பள்ளம் ஒன்று உருவாக்கி இருக்கு. மழை பெஞ்சு பள்ளம் உருவாகலடா, உங்க அப்பா பைப்பு போடுறதுக்கு பள்ளம் உருவாக்கி வச்சுக்கிறாரு. தெரியுது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் எங்கேயுமே காலை வைக்கிறதுக்கே இல்லை பத்தியா. காலை வச்சாலே புதப்படம் போகுது. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பீக்கங்காயை பறிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த பீக்கங்காய் தான் பஜ்ஜி கடைஞ்சிடலான்னு இருக்கிறேன். காய்ப்பழம் முக்கிய போச்சு பட இப்பட எதுக்கு தான் ஆக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சதுனால நிறைய காய் அழுகி போய் ஆரம்பிச்சிருச்சு. குமிஞ்சு பண்ண முடியல. நீங்களாச்சும் குமிஞ்சிருக்கிறீங்க, நல்லா படுத்து. அதான் இந்த காய் நல்லா இருக்குதா. சூப்பர், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே ஒரு காய் எவ்வளோ பேர் கொடுத்து போட்டேன். சூப்பர் சூப்பர். பிக்கும் போதே புட்டு வந்துருச்சுடா. போதுமா? அவ்வளோதான், இருக்கிற காயெல்லாம் பிச்சிடலாம். விட்டா எல்லாமே வீணாக போயிருந்தா. மற்றதெல்லாம் இதாகிடுச்சு. இந்த இதெல்லாம் அழுகி போயிடுச்சு போயிருதா இந்த காயெல்லாம் பிஞ்சிலியே. எதனால தெரியுமா, மழை பெய்யுதுல்ல, மழை தண்ணி படுறதுனால எல்லாம் இதாகி போச்சு, கேட்டு போச்சு. சரின்னா ஒரு 3 காய்க்குது.
இப்போ இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த செடி வரணுங்கிறதுக்காக அங்கே பாருங்க செடி போட்டு விட்டுருக்கேன். கொசு போட்டு மிதிச்சுட்டு நீ கண்ணுக்கு வர பையன் இங்கே பாருடா. ஐயோ நானும் பார்க்க மாட்டேன். இங்கே பாருடா டே. நல்லா வளர்ந்துருமா? என்னடா போடா, செடி கீழே இருக்கிறது கூட தெரியாதாடா உனக்கு? கீழே பார்த்து நடக்க மாட்டேன். இதெல்லாம் போட்டு விட்டுருக்குறேன் புதுசாக செடிங்க. கீழே பார்த்து இவ்வளோ புல்லு வெண்டு இருக்குது. கீழே இது எங்கள் அம்மா போட்ட செடி சொல்லிட்டு நான் போவேண்ணா. வரும்போது பார்த்து வரணும். இது வந்து மறுபடியும் முளைக்க போட்டிருக்கேன் அடுத்த பீக்கங்காய் வரத்துக்கு. எப்படி மொத்தமாக பறிச்சுட்டு காட்டுறேன். இது போய் கேட்டு போச்சு. நிறையா இதுக்கு தான் போச்சு. வெளியே வாங்க. அப்பா அப்பா என்ன பீக்கங்காய் பறிக்கவே களைச்சி போச்சு. அவ்வளோதான். இங்கே மயில் இல்லாமல் இருக்கும். அந்த ஷெட்டு பொசுக்கும் இருக்குது. ஏன்னா நல்லா காலை விரிச்சு நல்லா தூங்குவா மயில் இல்லாமல் இதாக இருக்குது. மயில் எங்கே போயிடுச்சுனாக்கா, நம்ம வருஷா பொண்ணு வந்து அந்த இதுக்கெலாம் போனால் இல்லைங்களா, அது எங்கடா போட்டி நடக்கிற இடத்துக்குலாம் நாய்ங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே அது என்னடா பண்ணுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டாக் ஷோக்கெல்லாம் போனா இல்லைங்களா, அங்கே அந்த நாய்ங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம நாயும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொண்டு போய் அவங்ககிட்டே விட்டுட்டு வந்துக்கிறா. அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அதனால அங்கேயே இருக்கட்டும், அங்கே இருந்தால் தான் அது எல்லாத்தையும் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துருக்குறா. அதனால தான் நம்மக்கிட்ட மயிலும் இல்லை. இப்போ ஸ்கூல் சேர்த்துற மாதிரி கொண்டு சேர்த்திட்டு வந்துட்டா. 2 நாள் ஆச்சு மயில் போய். இப்போ 2 கருவாயினும் வெள்ளையினும் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஆட்டம் போடுது. பாய்ஸ் மஞ்சுபல் பாய்ஸா? அவனுங்களுக்கு பாய்ஸ், வெறும் பாய்ஸ். நல்லா காய் பாருங்க எவ்வளோ காய் வந்துருக்குதுன்னு. ஒரு சின்ன பந்தல் தான் போட்டு காய் வச்சு விதைங்களை விதைச்சி விட்டேன். இது வந்து நம்ம ஹைப்ரிட் பீக்கங்காய் தான் இது. ஆனால் இது மருந்துக்கு எதுவும் அடிக்காமல் நம்ம தோட்டத்தில் பறிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ முளைக்க போட்டது வந்து நம்ம நாட்டுக்காய் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, வாங்க இன்னைக்கு இது போய் கடைஞ்சிடலாம். பாய்ஸ் வந்து அங்கே படுத்துக்கிட்டு நல்லா வெயிலுக்கு இதமாக படுத்துட்டு தூங்குறானுங்க. ஆமாம், கட்டில். பீக்கங்காய் பஜ்ஜிக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் வந்து கொஞ்சம் புளி போட்டு கடைஞ்சமாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் கடைவோம். நான் போன ட்ரிப் கடைஞ்சிருந்தப்ப அது எப்படி கடையிறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் சும்மா சிம்பிளாக அப்படி காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம், வரமிளகாய் அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க. தக்காளி வந்து ஒரு 2 பழத்தை நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டதுனா நல்லா தக்காளி வதங்கும். அதனால் உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுறணும், அப்போ தான் பீக்கங்காய் வேகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும். ஏன்னா பிஞ்சு பீக்கங்காய் தானுங்களா, அதனால் சீக்கிரம் வெந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டுட்டு நம்ம கடைசல் பண்ணிட வேண்டியதுதான். இது கொத்து குண்டாங்கிறதுனால கொத்து சட்டிங்களா, அதனால் சூப்பராக கடைஞ்சமாக்க நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களுக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி. சூப்பராக இருக்குது பீக்கங்காய் பஜ்ஜி. நல்லா காரமும் புளிப்பும் இருக்கணும். புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும், காரமும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சுருக்குன்னு நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பக்கம் இப்போ இந்த மாதிரி தான் கடைவாங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப்பு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலையை சட்னியாக அரைச்சிட்டேன். நம்ம தோட்டத்தில் பறித்த பீக்கங்காய் பஜ்ஜி, நம்ம மரத்தில் இருந்து பறித்த மாம்பழம். இதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சு. ஓகே, அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து மேல்காட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டேன். போய் மாங்காவையும் சொரக்காயும் பறிக்கலான்ட்டு தான் போனேன். இந்த வீடியோவை நாளைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.